ஹாய் மக்களே வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா 4 ஒயர் வச்சு நம்ம இப்போ முதல்ல நாலு ஒயரில் நம்ம கூட பண்ண போகிறோம். இந்த கூட எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நானே உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக போடுவேன். இது என்னோடய ஐடியாவில் போடுறேன். யார் மெஷர்மெண்ட்டு ஒவ்வொருத்தங்களும் 10 அடி சொல்கிறாங்க, 9 அடி சொல்கிறாங்க, 9 அடி சொல்கிறாங்க. நமக்கு வந்து 9 அடி வச்சு நம்ம பின்ன ஆரம்பிப்போம். ஆண்டர் மேலே பாரதப்பட்டு ஆரம்பிப்போம். இன்றைக்கி புதுசாக ஒரு ஸ்கேல் வாங்கியிருக்கு. ஸ்கேல் 12 ரூபா. நம்ம இதுக்காண்டி யூனிட்காண்டி வாங்கியிருக்கோம். நம்ம இன்றைக்கி மெஷர்மெண்ட் அளந்துட்டு எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க எத்தனைங்கிறத. பிளாக்கில் 20 ஒயரு, எல்லோவில் 10, ரெட்டில் 10 நம்ம சைடு ஒயருக்கு எடுப்புகிறோம். க்ரீன் வந்து நம்ம ரன்னிங் ஒயராக இந்த சைடில் வெட்டுற ஒயர் நம்ம க்ரீன் வெட்ட போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை ஒரு மெஷர்மெண்ட்டாகவே போட்டு வச்சுருக்கோம். இதில் வர மாதிரி நம்ம வரணும், கொண்டாடணும். பார்ப்போம். க்ரீன் வந்து இந்த நேர்கோட்டுக்கு க்ரீன் வந்துடும். இதில் 2 எல்லோ, இங்கே 2 எல்லோ பார்டராக வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக்கு, அடுத்து ரெட்டு, எல்லோ, பிளாக், இப்படி தான் பாக்ஸ் போட போகிறோம். பாருங்கள், நம்ம வீடியோ பாருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். எல்லா ஒயருமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்கேலில் 9 அடி அளக்குறோம். இந்த மரக்கட்டை ஸ்கேலில் தான் அளக்குறோம். 9 அடி அளந்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். வணக்கம். நம்ம ஒயர் வெட்டியாச்சு. பார்த்திங்கன்னா 3 கலர் ஒயர் வெட்டியிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும், பிளாக்கில் வந்து நம்ம 18 தான் வெட்டியிருக்கோம். ஏன்னா நம்ம 9 வெட்டும்போது ஒரு ரோல் 10 போயிடுது. அதனால் நம்ம அதை 2 லைன் குறைச்சாச்சு. இப்போ நம்ம 38 லைன் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம வீடியோ பாருங்கள். இதில் 10, எல்லோவில் 10, ரெட்டில் 10. இது மட்டும் கொஞ்சம் ஒரு 2 லைன் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நம்ம க்ரீனை வந்து கீழே நீளத்துக்காக நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் எப்போவுமே ஒயர் கட் பண்ணும்போது சென்டரில் இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிவிட்டு சிசரை விட்டு கரெக்டாக ஒயரை கட் பண்ணிடக்கூடாது. நம்ம இந்த மினியை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 மூலையும் கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதுலேயும் சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டாம். அது ஒரே ஒரு வேலையாக இருக்கும். 4 ரோல் பெரிய பேஸ்கட் போடுறீங்களா, இது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இந்த மாதிரி ஒயர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உங்களுக்கு மிச்சம் சேவ் ஆகும். கரெக்டான சென்டரை பார்த்து எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா ரோல்லையுமே நம்ம அப்படி தான் எடுத்துருக்கோம். பார்த்திங்களா? எல்லா ரோல்லையுமே நம்ம அதே மாதிரி தான் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் இப்போ சென்டரை பார்த்துட்டு எடுப்போம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிளாக்கு, 2 எல்லோ போட்டாச்சு. அடுத்து ரெட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து பிளாக் போட போகிறோம். சூப்பராக இருக்குங்க. கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நல்லா டைட்டாக மட்டும் பண்ணிக்கோங்க. மக்களே வணக்கம். நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சுட்டு நம்ம இதை வந்து முடிச்சு போட்டு விட்றணும். அப்படின்னா தான் நமக்கு சென்டர் அடையாளம் தெரியும். இதுலேருந்து கவுண்ட் பண்ணணும். இந்த சைடில் நம்ம ஒரு 7, இந்த சைடில் 7, அப்போ 35 நம்ம வைக்க போகிறோம். அதனால் இதை முடிச்சு போட்டு விட்றணும். சரிங்களா? நம்ம இப்போ முடிச்சு போட்டு விட்டோம்னா அது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதுக்கடுத்து 2ஆவதாக இப்படி பின்ன ஆரம்பிச்சிடணும். அதே பச்சை அந்த அளவுக்கு ஒயர் எடுத்து இதே சேம் அளவுக்கு கரெக்டாக பச்சை டு பச்சை ரெண்டுமே கரெக்டாக வச்சுட்டு அடுத்து பின்ன ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க. இப்போ நம்ம இந்த சென்டரை மட்டும் எடுத்து எப்படின்னா முடிச்சு போட்டணும். சரிங்களா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சூப்பராக கலர் காம்பினேஷன். பார்த்தீங்கன்னா பச்சை ஒயர் போட்டு பின்னியாச்சு. பச்சை எத்தனை போட்டிருக்கோம்னா நம்ம சென்டரை கனெக்ட் பண்ணி கரெக்டாக முடிச்சு போட்டதை எடுத்துக்கோங்க. இது முடிச்சு போட்டிருக்கோமா? இந்த சைடில் 5, 1 2 3 4 5, 5க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ ஒரு ரெட்டு போடுறோம். இங்கே அதே மாதிரி தான் 5 பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ஒரு எல்லோ அண்ட் ரெட்டு, இந்த 2ஐயும் போட்டு இங்கே காம்பினேஷன். அதனால் ஒரு பார்டர் மாதிரி நல்ல டிசைன் இங்கே வரும். நம்ம இன்னும் இப்போ பேஸாக போட்டுவிட்றோம். பேஸ் பாருங்கள், நல்லா இருக்குது. பேஸ் முடிய போகுது. கூட சூப்பராக இருங்க. பாருங்கள், இது நம்மளோட சொந்த கலர் நம்மளே சூஸ் பண்ணி ஒவ்வொரு வித்தியாசமாக போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லாயிருக்கு. எல்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு. டூரு பார்த்திங்கன்னா ரெட்டு, எல்லோ, மற்ற இதெல்லாம்
க்ரீனு, அடுத்து இங்கே எல்லோ ரெட்டு. அவ்வளோதான் பேட்டர்ன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நம்ம 15 லைன் பண்ணியிருக்கோங்க. சூப்பராக இருந்திருக்கு. தூர் நல்ல அகலமாக இருக்குது. நம்ம பிளாக் கலர் போட்டு அடியில் பண்ண போகிறோம். சுற்று லைன் வந்து பிளாக்கு பாதி 9 பிளாக்கு, அடுத்து 9 எல்லோ 9 ரெட்டு. அப்படியே நம்ம அடுத்து க்ரீன். ஓகே, நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தெலுங்கு மூவி பார்த்துக்கிட்டே நம்ம பண்ணுறோம். மக்களே வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆனிச்சு. நம்ம இப்போ விளக்கு மார்க் வச்சு கொடுக்குறோம். உள்ள கரெக்டாக அந்த இடத்த அடிப்பக்கத்தை அளந்து நீங்கள் கரெக்டாக முடிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராலாம் கொஞ்சம் விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கூட மடிஞ்சு வரும்போது ஒரு சேஃப் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக அந்த உள்ள நாட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எப்படின்னு முறைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுங்க. இப்போ நம்ம இதில் வச்சோம்னா இப்போ கரெக்டாக அந்த சிவப்புலேருந்து நமக்கு ஆரம்பித்து சிவப்புக்குள்ளேயே நின்றுடும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். எல்லா குச்சியும் இதே அளவுக்கு நம்ம எடுத்துக்கோம். சேம் அளவுக்கு எடுத்துகிட்டு உள்ளே சொல்லிடுவோம். ஓகே, 35 குச்சி நம்ம எடுக்கணும் மொத்தம். சாரி, 38 குச்சி எடுக்கணுங்க. நம்ம பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் விளக்குமாறு குச்சிலாம் போட்டாச்சு. ஃபுல்லாக இப்படி சுருண்டுக்கிட்டு வரும். பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், நல்ல ஸ்பேஸ் அகலமாக இருக்குங்க. இந்த மாதிரி கூட நமக்கு கிடைக்கும். இது நல்ல வித்தியாசமான மாடலாக இருக்கும். நல்ல பெரிய கூடையாக இருக்கும். நமக்கு ஒருத்தங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வேணால் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். ரன்னிங் ஒயர் எடுத்து இப்படி ஒரு 5-6 நாட்டு தள்ளி அதுக்கப்புறம் இதை நீங்கள் பின்ன ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படியே சுற்றி பின்னி லைன் இதாக ரன்னிங் ஒயர் பின்னி கொண்டு வந்து இந்த டேனிங் திறமையில் மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி முக்கோண டேப்பில் வரும். அப்படின்னா தான் டேனிங் திரும்பி இருக்குன்னு அர்த்தம். நல்லா டைட்டாக பண்ணிடுங்க. ஓகேயா, எல்லா கார்னரும் பண்ணிவிட்டு நம்ம காட்டுறோம். நம்ம பிளாக்கை போட்டு முடிச்சிட்டோம். பிளாக் முடிச்சுட்டு ஏணிப்படி முடித்து அதை போட்டு விட்டு நம்ம ஒயர் நல்லா ஃபுல்லாக ஆழமாக சொருவி விட்டுருணுங்க. ஏணிப்படி முடித்து நம்ம போட்டு இதை ஃபுல்லாக நல்லா லாங்காக சொருவி விட்டோம். பிளாக்கை போட்டு நம்ம அடுத்து எல்லோ ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம பின்ன ஆரம்பிச்சாச்சு. ஒரு 3 ஒயர் விட்டு பின்னிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லோ சொருவுறது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ எல்லோ பின்னி கொண்டாடுறோங்க. வித்தியாசமாக நல்லா காம்பினேஷனாக நல்லா இருக்குங்க. இது ஒரு புது முயற்சியை நான் என்னோடய ஐடியாவிலே நானே கூட போடுறேன். இது வேணால் ஒரு ஆர்டர் கூட தான், பட் நல்லா அகலமாக இருந்தாங்க. சூப்பராக வருதுங்க. நல்ல பாட்டமே பாருங்களேன், நல்ல வீதியாக இருக்கும். ஃபுல் வீடியோ நம்ம அடுத்து ஒரு 3 டேஸில் போடுவோங்க. வணக்கம். பார்த்திங்கன்னா இப்போ ரெட் கலர் முடிஞ்சு அடுத்து நம்ம க்ரீன் ஸ்டார்ட் பண்ணுறோம். க்ரீன் வந்து இப்படி பிளாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் நமக்கு ஜாயிண்ட் ஃபுல்லாக வருதா பெரிய கூடங்கனால நம்ம இப்போ இங்கேருந்து கொஞ்சம் லாங்கில் இருந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ரெட் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம க்ரீன் ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா பிளாக்கில் 8, எல்லோவில் 8, ரெட்டில் 8. இப்போ நம்ம இதில் 8 க்ரீனில் 8 போட போகிறோம். 8 போட்டால் 32, 8 + 1 9 போட்டுக்கலாம். ஏன்னா மடைக்கு உள்ள சொருவதுனால 9 போட்டுக்கலாம். நல்லா பெரிய கூடையாக வந்துருக்குங்க. ஹாய் மக்களே, நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்குங்க கூட. பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருக்குங்க. நம்ம இப்போ உள்ளே சொருவிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாட்டு விட்டுட்டு சொருவினீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துலேயும் 8 போட்டு இதில் மட்டும் 9ங்க. க்ரீனில் மட்டும் 9 போட்டோம்னா 1 உள்ள மடைக்கிறோம். அப்போ 8 சரிசமமாக எல்லாமே 1 போல் வந்துருங்க. செக்குடு சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்துருக்குங்க. ஒண்டர்ஃபுல்லாக வந்துருக்கு. பிளாக் அண்ட் ரெட், எல்லோ அண்ட் ரெட் பிளாக் அப்படி வந்திருக்க ஒரு நல்ல ஒரு தேமோதிக்க கட்சி கலரில் இருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. சில பாட்டம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பார்ட்ரு, இந்த ஒரு பார்டர் டிசைன் கொடுத்துருக்குது. நல்ல ஒரு அட்ராக்டிவ் கலராக இருக்குங்க. தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்ச இது வந்து 4 ரோல் ஒயருங்க. 9 அடியில் நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நம்ம கூட கைப்பிடி போட போகிறோம். நம்ம பிளாக்கு க்ரீன் வச்சு இதில் அப்படியே
ஃபுல் ஒயர் கொடுக்குறோம், 4 அடியில் கொடுக்குறோம். கொஞ்சம் லாங் கண்டு கொடுத்துருங்க. நம்ம பின்னிட்டு ஒயர் கூட கொஞ்சம் கைப்பிடி போட்டு எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள். கரெக்டாக சென்டர் பார்த்து போடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிருங்க. நம்ம இந்த கூடைக்கு இப்போ அழகான கைப்பிடி ஒரு சைட் போட்டிருக்கோம். இதே மாதிரி கைப்பிடி உங்களுக்கு போடணும் அப்படிங்கிற கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சொல்லி தருவோம். இது எப்படின்னா உள் ஒயர் வந்து 4 அடியில் எடுத்திருக்கோம், 4 ஒயர் எடுத்திருக்கோம். வெளியில் வந்து 9 அடி எடுத்திருக்கோம், எல்லோ அண்ட் ரெட்டு. இந்த கூடைக்கு நல்ல உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல டெப்த்து பெருசாக இருக்குங்க. நல்ல உள்ள அகலம் கூட. நம்ம விளக்கமாறு குச்சிலாம் கொடுத்துருக்கனால சூப்பராக இருக்குங்க. இந்த கூடையை பற்றின ஃபுல் வீடியோ நாளைக்கு நம்ம சேனலில் போட்டு விடுவோம். யாருக்கு வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாய் மக்களே, வணக்கம். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பெரிய 4 ரோல் ஒயருங்க. நம்ம வீடியோக்குள்ளே முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம முன்னாடி ஷார்ட்ஸ்களில் பற்றி நிறைய போட்டிருக்கோம். இதுதான் கம்ப்ளீட் ஃபினிஷிங் ஆகிருக்கு. மொத்தத்தில் 4 ரோல் தான் கரெக்டாக செலவாயிருக்கு. நம்ம மிச்சம் ஒயர் கொஞ்சம் தான் வந்திருக்கு, ஒயரே மிச்சம் வரல, சரியான அளவுக்கு தான் போயிருக்கு. 9 அடிங்க ரைட்டு. இது பார்த்திங்கன்னா 38 நமக்கு அகலம். விளக்கு மாதிரி குச்சி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல அகலம் ஃபுல்லாக நல்ல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா. இது பார்த்திங்கன்னா 38 இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1.17 வரும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 சாரி 15 வச்சுருக்கோங்க. நல்ல அகலம், சரியான அகலங்க. கூட நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக உள்ள அகலத்தை உள்ள வீதி பார்த்தீங்களா, அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க. ஹேண்டில் நல்ல ஸ்ட்ராங்கான உருட்டு கைப்பிடி மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஃபுல்லாக 4 ஒயர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி கூட வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் ஆர்டரின் பேரில் பண்ணி கொடுக்குறோம். இது ஒருத்தங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறவங்க. நம்ம கம்மியான ப்ரைஸில் தான் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இதோட ஃபுல் வீடியோவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்ல உள்ள லாங்காக நல்லா சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா எங்கே வரைக்கும் போயிருக்கு பார்த்தீங்களா, எங்கே வரைக்கும் நம்ம சொல்லியிருக்குங்க. லாஸ்ட் ஒரு பாக்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்லியிருப்போம். நம்ம எல்லா இடமும் நம்ம இது பண்ணியிருப்போம். இது ஈஸியாக போடலாங்க. நல்லா டைட்டாக மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 4 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்டரை வந்து நம்ம ரெட் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா நல்ல உள்ள நல்ல ஒயர் நல்ல லென்த் விட்டு சொல்லியிருக்கோம். அது ஒயர் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார்த்திங்கன்னா 4 அடி எடுத்து எல்லோ அண்ட் ரெட் வந்து 9 அடி எடுத்திருக்கோம். அப்போ ஹேண்டில் வந்து இவ்வளோ ஹைட் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல இங்கனுக்குள்ளேயும் ஒரு முடிச்சு போட்டு விட்ருப்போம். எத்தனை பேருக்கு இந்த கூட பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள். நம்மள்ட்ட எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம்.